Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வெளியேறிய அண்ணாமலையின் பலம் என்னன்னு நான் இந்த டெல்லி மீட்டிங்கை வச்சு பார்த்தேன் சார். அமித்ஷா உட்கார்றாரு இந்த மீட்டிங்ல. அப்ப அண்ணாமலை எவ்வளவு பலமா இருக்காரு பாருங்க. இதெல்லாம் டூ மச் சார். இந்த மாதிரி பேசி தான் சார் நீங்க ஒரு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா சார்? ஒரு சாதாரண ஒரு நிழலை பெரிய பேய் மாதிரி உருவாக்கி வச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது பண்ணாதீங்க. இல்ல, அண்ணாமலை நிழலா நிஜமான்றது தெரிஞ்சிடும் சார். அந்த காலத்துல அண்ணாமலை நிழலா நிஜமான்னு தெரிஞ்சிடும். இப்போ தெரியட்டும். அதாவது அந்த காலத்துல என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்குலாம் சாப்பாடு விடும் போது போலீஸ் மாமாட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு விட்டுற மாதிரி நீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு போலீஸ் மாமா உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு மோடிஜி ஒரு முகம் போதும் சார். எங்களுக்கு பல முகம் தேவையில்லை சார். எங்களுக்கு பெரிய முகமே மோடிஜி. அவரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் உட்காந்தீங்கன்னா நான் 5 மணி நேரம் அவரோட புகழும் பெருமை என்னால் உங்களோட பேச முடியும் சார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதாவது அமிர்த கலசமே இருக்காரு மோடிஜி. நாங்கள் எதுக்கு சார் சின்ன தேனுக்கும் சக்கரை தண்ணிக்கும் அலையணும்? பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி எவ்வளவு இளைஞர்கள் வராங்கன்னு நீங்க வெயிட் அண்ட் வாட்ச். போயிட்டாங்களே சார். இருக்கிறவங்க போயிட்டாங்க சார். உங்க பேரன் பாடியில இருந்து 4 பேர் போயிருக்காங்க சார். மாவட்ட அளவுல 8 முன்னாள் தலைவர்கள் போயிருக்காங்க சார். அதே போல பிரிவுகள்ல எண்ணில் அடங்கா ஒரு பெரிய கூட்டம் அண்ணாமலை பின்னாடி போயிருச்சு சார். 2 சிட்டிங் மாவட்ட தலைவர் போயிருக்காங்க சார். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சார். எவ்வளவு பேர் யார் வசீகரம்? வெயிட் பண்ணுங்க. யார் வசீகரம் சார்? எங்க யார் வசீகரம்? பெரிய வசீகரம் தான். யார்? நயினார் நாகேந்திரன் சார். பெரிய வசீகரம். அமித்ஷாவால ஒரு அண்ணாமலையை உருவாக்குற மாதிரி எங்களால எவ்வளவு அண்ணாமலைகளை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் போறாங்க? நீங்க வெயிட் பண்ணி எங்க கிளம்புறாங்க? நீங்க எல்லாம் பெட்டி பெட்டி கட்டிட்டாங்க. இந்த காலத்துக்காண்டி நீங்க பேசக்கூடாது. நீங்க பொறுமை வேணும். அரசியலுக்கு எப்போதுமே ஒரு பொறுமை வேணும், ஒரு நிதானம் வேணும். 5 ஆண்டுகள் இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இன்னொரு எலெக்ஷனுக்கு இடையில 5 ஆண்டுகள். நயினார் தலைவர் சார், என்ன நீங்க இவர் விளையாட்டு காட்டினார் ஒரு குழந்தைய சொன்னீங்கல்ல, அண்ணாமலை தான் சொல்றீங்க நீங்க. அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் என்ன பண்ணிச்சு சொல்லுங்க, வாங்க பேசலாம் வாங்க. ஒரு விவரத்தை மட்டும் வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம வீட்டிலே 2 குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கம்பேரிசன் நியாயமாகவே இருக்காது. அது ரொம்ப தப்பு. எல்லா தலைவர் முகமும் பார்க்குறேன் சார், எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. எங்க சார்? எங்க கட்சியில எல்லா தலைவரும் ஹாப்பியா இருக்கு. ஆமா, இல்ல சாதிச்சிட்டீங்க. இல்ல அப்படி கிடையாது. அந்த சாதிச்சிட்டீங்க, நீங்க நினைச்சத சாதிச்சிருக்கீங்க சார். அந்த ஆங்கிள் இல்ல சார். நீங்க இப்படியே தப்பாவே ஃபீட் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், ஒருவரை எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைச்சீங்க, வெளியேறிட்டாரு. நீ சந்தோஷமா தான் இருக்கீங்க. அண்ணாமலையை முன்னெடுக்கணுங்கிற ஆர்வத்துல பேசுறீங்க, நான் ஒத்துக்கிறேன் சார். விஜய் சந்திக்க மறுக்கிறாரா? இதுல நீங்க அரசியலே விட்டுருங்க. நான் டெல்லியில 26 ஆண்டுகள் இருந்ததுனால சொல்றேன். டெல்லியில ஒரு நல்ல பழக்கம் வந்து சார், ஹாஸ்பிட்டாலிட்டி. யாரும் எல்லாருமே சகஜம். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஃப்ளோரில் அப்போ தான் அசிங்கமா திட்டிருப்பார் ஒரு எம்பி. அந்த எம்பி அப்பாயின்மெண்ட் கேட்டால் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அர்ஜுனமூர்த்தி சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாதேஷ். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட பேட்டி எடுப்பதில். எனக்கு ரொம்ப ஆர்வம், உங்களோட பேசணும்னு ஆர்வம் உண்டு. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக ஒரு கம்ப்ளீட்டாக அரசியலுங்கிறது வெறும் அரசியல் பார்வையை தாண்டி அரசியலில் சம்மந்தப்பட்டவர்களோடையும் ஒரு இணக்கமாக பழகியிருக்கீங்க. நீங்கள் கொஞ்ச காலமாக நான் பார்க்குறேன், எல்லாரோடையும் ரொம்ப நெருக்கமாகவும் இணக்கமாக பழகினவங்க. அதனால் நீங்கள் ஒரு புரிதல், அரசியல் புரிதல் ஒரு சைடு இருந்தாலும் அரசியல்வாதிகளோட புரிதலும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுல எனக்கு எப்போவுமே உங்கள் மேலே தனிப்பட்ட அன்பும் மரியாதையும் உண்டு. ரொம்ப நன்றி சார். எப்போவுமே இளைஞர்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வரணும், அதே போல் அவங்கள முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர் திரு அர்ஜுனமூர்த்தி. எனக்கு தெரியும், இப்போ ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தோடு இன்னைக்கு அதிகாரமே அவங்க கையில் கிடைச்சிருக்கு. திரு விஜய் அவர்கள், நான் உங்கள் கட்சியை கட்டாயம் கேட்டாங்கண்ணா. ஏன்னா அதிமுகவே நிலைகுலைந்து போயிடுச்சு இந்த ஆட்சி மாற்றத்தினால. விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம், இந்த கூட்டம் ஜெயிச்சதுக்கப்புறம் பிஜேபினா காணாமே போயிட்டீங்க சார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல. இருந்ததும் போச்சு உங்களுக்கு. இல்லைங்க, அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட வலிமையை நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணும்னா, இது வயசு வாரியாக பிரித்து செக்மெண்டைசேஷன் பண்ணி பார்க்கக்கூடிய அது கட்சியாகவே அது இல்லை.
ஏன்னா கொள்கை சார்ந்த கட்சி, ரொம்ப ஆழமான கொள்கை உள்ளது, பாரதத்து மேலே அதிக விசுவாசம் உள்ள கட்சி, தேசியங்கிற பார்வையில் ஒருமித்த கருத்தோட எல்லா தலைவர்களும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி இது. ஏன்னா என்னதான் பண்ணாலுங்க எவ்வளோதான் மாற்றம் வரட்டும், இன்னைக்கு ஏஐ உலகம் வந்தால் கூட இட்லி சாப்பிட்றத விட முடியுமா? நம்மளால விட முடியாதுல்ல. ஏஐ வந்துச்சுங்கிறதுக்காண்டி சாம்பாரை நிராகரிச்சிருவோமா? என்ன நிராகரிக்க மாட்டோம். அது மாதிரி எந்த ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு மாற்றமும் இன்னொன்றதை மாற்றிடும், இன்னொருத்தங்களை வந்து கவர்ந்து வாங்கிடும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறாக போய் தான் முடியும். என்ன காரணம்னா, என்றைக்குமே வலிமைங்கிறது எதில் இருக்கணும்னா, ஒரு எவ்வளோ மரம் இருக்குது, எவ்வளோ செடி கொடி இருக்குது, ஏன் தேக்குக்கு மட்டும் தனித்துவமான ஒரு மரியாதை இருக்குது? ஏன் தேக்க மட்டும் மக்கள் வந்து விரும்புகிறாங்க? அதோட விலையும் ஜாஸ்தியாக இருக்குது, அதை வளர்க்குற விதமும் அதிக காலத்துக்கு வளர்க்க வேண்டிய காலம் இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் உறுதி இருக்குது. தேக்குக்கு எப்படி உறுதியோ அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மிக உறுதியான ஒரு ஐடியாலஜிக்கு உள்ள ஒரு பார்ட்டி. அது அந்த உறுதியை யாராலும் நிலைக்குள்ளைய வைக்க முடியாது. இது மாதிரி வருவாங்க, இது மாதிரி நிறைய கட்சிகள் வரும், நிறைய வெற்றிகள் வரும். நம்ம ஆம் ஆத்மியே பார்த்துருக்கோம், எவ்வளோ பெரிய வெற்றி பார்த்தோம். காங்கிரஸ்க்கு இடையில பாரதிய ஜனதா கட்சி இடையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைஞ்சதான் அந்த கட்சி. இன்னைக்கு அவர் கெஜ்ரிவால் என்னவா இருக்காரு? அவரால் தன்னாலே தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரா கூட இருக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துல போனாரு. இப்போ பஞ்சாபோட நிகழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு? அங்கேயும் ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டுல பிஜேபி எவ்வளவு தண்ணி உளுத்துனாலையும் வளர மாட்டேங்குது. கொஞ்சம் வளர்ந்து வந்ததையும் மறுபடியும் மட்டுப்படுத்தின மாதிரி ஆயிப்போச்சு. மறுபடியும் வளர விடாம தடுத்துட்டீங்களோ? இல்ல ஒரு கூட்டம் இல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா நாங்க வந்து சோஷியல் மீடியா அரசியல் பண்ணாம சமுதாய நோக்கத்துக்கும் சமுதாய மக்களோட நன்மைக்குமான ஒரு அரசியல் கட்சியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மோடி அவர்களோட கடந்த கால 12 ஆண்டுகள், இப்போ நாங்கள் கூட ரீசெண்டாக 4399 நாட்கள் அவரோட ஆட்சி அமைப்பை பற்றி வெகு விமர்சையாக தமிழகம் எங்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய உழைப்பும் இவ்வளோ பெரிய உயர்வும் மக்கள் நேசத்தோட மக்களோட வாழ்வாதார சிறப்பு காட்டி மக்களோட நன்மைக்காண்டி வாழக்கூடிய ஒரு கட்சிங்கிறது எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, அந்த 6 ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கத்தோட செயல்பாடு தான். அதுக்கப்புறம் வந்த 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தொடர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. இப்போ எங்களோட 12 ஆண்டுகள் வந்து எதை எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்க, மக்கள் மனசுல எது ஜாஸ்தியா உறுதிப்படப்பட்டுருச்சுன்னா, அவர் மோடி அவர்கள் சொன்னபடி அமிர்த காலம் 2047 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை எந்த விதமான இந்த சலசலப்புகள்லாம் வந்து எந்த விதத்துலையும் இதை பாதிக்காதுங்கிறது தான் என்னோட தீர்க்கமான முடிவு. எங்களோட பாஜகவில் இருக்க ஒவ்வொரு காரிய கருத்தாவும் அதே ஒரு எண்ணத்தோட தான் செயல்பட்டு இருக்காங்க. எங்கள் மாநில தலைவர் நயினார் அவர்கள் இப்போ தான் பேசிட்டு வந்தேன், அவங்களோட பேசிட்டு வரேன். அவங்களும் அதே உணர்வோட சிரத்தையோட இன்னைக்கு பேசும்போது, எங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை குறைச்சி மதிப்பிட வேண்டிய எந்த அவசியங்களும் யாருக்கும் இல்லை. இது மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரி குறைச்சி மதிப்பிட்டு ஒரு உருவகத்தை உருவாக்குவாங்க. அந்த மாயையில் போய் யாரும் நீங்கள் சிக்கவே கூடாது. ஏன்னா உண்மையான வலிமை பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே சிறப்பாக இருக்குது. இப்போ கோர் கமிட்டியில் கூட அதை வலியுறுத்தி பேசினாங்க. அமித்ஷாஜி அவர்கள் பேசினாங்க, எங்கள் நேஷனல் பிரசிடென்ட் நிதின் நவீன் அவர்கள் பேசினாங்கிறத எங்கள் எல்லாருக்குமே வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார், 2047 வரைக்கும் இந்தியாவை பிஜேபி ஆளும் அப்படின்னு கூட சொல்லுங்க. மோடி இருந்தாருன்னா ஆளுவார்னு கூட நானே கூட சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆல்டர்னேட் இல்லைங்க, ஒரு பெரிய ஃபோர்ஸ். தமிழ்நாட்டில் என்ன பிஜேபி? அந்த மோடியின் வெற்றியை, இந்தியா முழுமைக்கான பிஜேபியின் வெற்றியை தமிழ்நாட்டின் வெற்றியோட ஏன் சேர்த்துக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி எங்க இருக்கு, எங்க வளர்ந்துருக்கு? இருந்ததையும் தொலைச்சிட்டீங்களேன்னு நான் சொல்றேன். தொலைக்கவே இல்லை சார், வளர்ந்துகிட்டே இருக்கும். முதல் இன்ச்சு பை இன்ச்சா வளர்ந்தா இப்போ ஃபீட் 5 ஃபீட்டா அடியடியா வளர்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க முடிஞ்சிருச்சு இந்த 26ல. அப்படி சொல்றதுக்கு பின்னுக்கு போயிடுக்கு. இல்ல பின்னுக்கெல்லாம் போல சார். அதை கூட தெளிவுபடுற நேற்று கோர் கமிட்டியில பேசினாங்கன்னு எங்க மாநிலத்தில் இப்பதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தா 0.8% அதிகமான வாக்கை இந்த தடவை 24க்கு அப்புறம் 26 எலெக்ஷன்ல, இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல நாங்க பெற்றிருக்கோங்கிறத வலியுறுத்தி பேசியிருக்காங்க. என்ன டேட்டா? எங்க டேட்டா? பர்ஃபெக்ட் டேட்டா சார். எது பிஜேபி இண்டிவிஜுவல் பிஜேபிக்கே நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு நாங்க இருந்த 22 தொகுதியில் 138 அசம்பிளி உண்டு. இன்னைக்கு நாங்க இருந்தது மொத்தமே 27 அசம்பிளியில தான் இருந்திருக்கோம். அந்த கணக்கு இந்த கணக்கையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாராளுமன்ற நிகழ்வுகளோட கணக்கு பண்ணி பார்த்து இந்த சட்டமன்றத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட வந்து 0.8%, அப்போ இருந்த 11.8%ஓட 0.8% கூட வாக்கு எடுத்து. எந்த 0.8% நீங்க எதை சொல்றீங்க? 2024ல 11 பாயிண்ட் சம்திங் இல்ல, அது எங்க போச்சு? நீங்க இப்போ சார் நீங்க அதுதான் மெயின். சரி சார், கால்குலேட்டர் எடுத்து போடுங்க சார். 11.8% எப்படி சார் வந்தது உங்களுக்கு? அந்த பர்சன்டேஜ் எப்படி வந்தது சொல்லுங்க.
அந்த எவ்வளவு பாராளுமன்றத்துல நாங்க நின்னோம், அந்த பாராளுமன்றத்துல எத்தனை அசெம்பிளி இருந்தது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு அசெம்பிளினா 2 லட்சம் ஆவரேஜ் வாக்காளர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா பாராளுமன்றத்துக்கு ஆவரேஜ் வாக்காளர் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்க அதோட ஒப்பிடணும் சார். வாக்காளர்களோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நாங்க இந்த தடவை போன மொத்த வாக்காளர்களே 27 தொகுதிக்கு தான் எங்களோட மொத்த வாக்காளர்களே இருக்கும் போது நீங்க அதோட பார்க்கணும். அதோட நீங்க அந்த கணக்கீட பாத்தீங்கன்னா இல்ல நீங்க அந்த கணக்கீட பார்த்தா இங்க சீட் கன்வர்ஷன் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கணும். இல்லனா சீட் கன்வர்ஷன் ஏற்கனவே இருந்ததையாவது தக்க வச்சிருக்கணும் சார். சீட் கன்வர்ஷன் வந்து இஸ் கோஸ் பை நம்பர் ஆஃப் கம்பீட்டிங் நேச்சரை வச்சு தான் சீட் கன்வர்ஷன் பண்ண முடியும். ஏன்னா இப்பவே சீட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எங்க பாரதிய ஜனதா கட்சியில கூட பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் 2500 3000 ஓட்டில் தான் தோத்துருப்போம். நாங்கள் நிறைய இடத்துல தோத்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 3000 ஓட்டில் தான் நாங்கள் தோத்துருக்கோம். அப்போ சீட் கன்வர்ஷனுங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். எங்க 2500 3000 எல்லாம் தோத்தது? ஆமாங்க, நாங்க வந்து மொடக்குறிச்சியில் எவ்வளவு தோத்தோம்? சரி 2500 ஓட்டு. சரி வேற அவர் அவினாசியில் எவ்வளவு தோத்தோம்? அவங்க டாக்டர் முருகன் அவர்களோட இடத்துல எவ்வளவு தோத்தோம்? அமைச்சர்கிட்ட அவ்வளவுதான் தோத்தோம். ஸோ அதனால நீங்க எதை அங்கெல்லாம் சட்டமன்ற வாரியா நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் 6 சட்டமன்ற தொகுதி வருது இல்ல, அதெல்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியா வாக்கு வாங்கிருக்கீங்க. இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு இல்லைங்க. நாங்க இல்ல நான் டேட்டா எடுத்துறேன். நீங்க சொல்ற அவினாசி மொடக்குறிச்சி எல்லாம் எடுத்திருக்கேன் நான். நீங்க எடுங்க. நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, தீர்க்கமான கருத்து என்னன்னா, நீங்க குவாண்டம் அன்னைக்கு வாக்காளர்களோட மொத்த வாக்காளர்கள் அவ்வளவு பாராளுமன்ற தொகுதியில வாக்களிச்சவங்களோட மொத்த வாக்கு எண்ணிக்கை என்ன, இன்னைக்கு 27 தொகுதியில மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இன்ட்டு 4 தான் போடணுமே ஒழிய நீங்க திருப்பி அதை இதே ஒப்பிடிக்க முடியாது. இது எப்படின்னா நீங்க ஆப்பிளுக்கு ஆப்பிளுக்கு ஆரஞ்சுக்கு வளர்ந்துருக்கோம். எங்க வளர்ந்துருக்கீங்க? ஒரு வளர்ச்சியும் இல்ல. அது எப்படி சார் நீங்க இருந்ததை தொலைச்சிருக்கீங்க. சொன்னதை கேட்கல. ஒரு முன்னாள் தலைவர் சொன்னாரு இது சரியா வராதுங்க, இந்த கால்குலேஷன் நமக்கு பொருந்தாதுங்க, இது வேண்டாங்க, எடப்பாடியை முன்னிறுத்தி போனாலும் நம்ம தோத்து போயிருவோம்னு சொன்னாரு. அவரையே தூக்கி ஓரம் போட்டுருச்சு பிஜேபி. அவர் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு இல்ல? இல்லங்க, நான் அவர் மேட்டர்ல இப்ப பேச விரும்பவே இல்லை. ஏன்னா அது வந்து கடந்த காலம் ஆயிடுச்சு. இல்ல கடந்த காலம் தான் சார். கடந்த காலம் அப்படி இல்ல. நீங்க அவர் சொன்னதை கேட்டிருந்தா இந்நேரம் ஒரு 30 எம்எல்ஏ உள்ள போயிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 எம்எல்ஏவாவது உள்ள போயிருப்பீங்க. இப்போ 1 தான் போயிருக்கீங்க. அதாவதுங்க இதுல மட்டும் நான் தெளிவா உங்களுக்கு ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க வந்து வெற்றின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் மொத்த என்டிஏ வந்து 1,32,00,000 வாக்குக்கு மேலே எடுத்திருக்கோம். சரி, இப்போ இவங்க திமுகவும் 1,00,00,000 சம்திங் கூட வாக்குகள் தான் எடுத்திருக்காங்க. அதனால பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னாலும் நாங்கள் ஒன்றும் எந்த விதத்தில் கம்மியாகவும் எடுக்கலை. அதே சமயத்தில் வாக்காளர்களோட மனப்பக்குவத்தில் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இப்போ 4 கட்சியாக பிரிஞ்சு வாக்கு எடுக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாக்கு மாறணும். நீங்கள் வந்து ஒரு கூறு பிரிக்கிறீங்க, 10 பொருளை வச்சு 3 பேருக்கு பிரிச்சா எவ்வளோ பிரிக்க முடியும், 5 பேருக்கு பிரிச்சா எவ்வளோ பிரிக்க முடியும், 6 பேருக்கு பிரிச்சா எவ்வளோ பிரிக்கணும். நிச்சயமாக அது நம்பர் ஆஃப் வாக்காளர்கள் கம்மியாவாங்க. அந்த கம்மியான வாக்காளர்கள் எவ்வளோ கம்மியாகிறாங்களோ அதுக்கு தகுந்த போல ப்ரொபோர்ஷனேட்டா கன்வர்ஷன் நடக்கும். இல்ல சார், சீட் செலெக்ஷன் கன்வர்ஷன் நடக்கும். இல்ல இந்த ஃபார்முலாவை செஞ்சா நாம வந்து மேலே ஏறி வர முடியும். பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்த ஒரு பெரிய ஒரு பெரிய பிம்பத்தை காட்ட முடியும் அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. அந்த தேரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னதை ஏன் கேட்டுக்கலன்ற? இல்ல அப்படி இல்லைங்க, நீங்க தவறு பண்ணீங்க. அப்படி பார்த்துருந்தா அந்த ஃபார்முலா நீங்க சொன்னவரோட ஃபார்முலாவிலே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிச்சிருக்கணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நாங்களும் எவ்வளோ எம்பி எடுத்திருக்கணும், எடுக்கல இல்லை. அப்போவும் வெற்றின்னு ஒன்றும் இல்லை. இப்போவாச்சும் நாங்கள் ஒரு எம்எல்ஏ எடுத்திருக்கோம், அப்போ ஒரு எம்பி ஆச்சும் ஜெயிச்சோமா? இல்லை. அதனால நீங்கள் எப்போதுமே அந்த கம்பேரிசன் சார் நீங்கள் எப்போதுமே ஒருத்தரை நீங்கள் கம்பேர் பண்ணி பேசும்போது அவரோட மாய உலகத்தையே எடுத்து வச்சு பேசுறீங்க. மாய உலகம் இல்லை, அரசியல் பேச மாட்டீங்க. அண்ணாமலை வந்த பிறகுதான் பிஜேபி தமிழ்நாட்டில் பிரபலம் அடைந்தது தெரியும். இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் இளைஞர்கள் வரணும்னு நினைக்கக்கூடியவங்க அண்ணாமலை வந்த பிறகுதான் பிஜேபி நோக்கி இளைஞர்கள் வந்தாங்க. ஆமாவா? இல்லங்க, அதுக்கு முன்னாடி எந்த இளைஞர்கள் பிஜேபி எனக்கு சரின்னு வந்தாங்க? இல்லங்க, இப்போ நான் ஒண்ணு சொல்றேங்க. இப்போ பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி எவ்வளவு இளைஞர்கள் வராங்கன்னு நீங்க வெயிட் அண்ட் வாட்ச். போயிட்டாங்களே சார், இருக்கிறவங்க போயிட்டாங்க சார். உங்க பேரன் பாடியில இருந்து 4 பேர் போயிருக்காங்க சார். மாவட்ட அளவுல 8 முன்னாள் தலைவர்கள் போயிருக்காங்க சார். அதே போல பிரிவுகள்ல எண்ணில் அடங்கா ஒரு பெரிய கூட்டம் அண்ணாமலை பின்னாடி போயிருச்சு சார். 2 சிட்டிங் மாவட்ட தலைவர் போயிருக்காங்க சார். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சார். எவ்வளவு பேர் யார் வசீகரம்? வெயிட் பண்ணுங்க. யார் வசீகரம் சார்? எங்க யார் வசீகரம்? பெரிய வசீகரம் தான். யார்? நயினார் நாகேந்திரன் சார். நீங்க அவரை வசீகரம். எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில தலைமைன்னு ஒருத்தர் வந்துட்டா அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு சார். இல்லையா? அண்ணாமலைக்கு இருந்த ஒரு வசீகரம் மற்ற எந்த தலைவர்களுக்கும் இல்லாம போயிடுச்சு. 2 விதமான வசீகரம் பண்ண முடியும் சார். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மைசூர் பாக்கு பண்ணி
நல்ல சுவையாக சாப்பிடும் போது அந்த மைசூர் பாக்கில் பெரிய கிளாமர் இருக்காது. அந்த மைசூர் பாக்கில் இந்த சில மைசூர் பாக்கை விற்கிறதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா சில்வர் ஃபாயில் போட்டு வைப்பாங்க. நீங்கள் சில்வர் ஃபாயிலில் சாப்பிட்டு ஏதாச்சும் லாபம் இருக்கா? இருக்காது. ஆனால் மைசூர் பாக்கு தான் உங்களுக்கு சுவை கொடுக்கும். அதனால எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க, இந்த சில்வர் ஃபாயிலை நம்பி நீங்க ஏமாந்து போயிட்டே இருக்கீங்க. நீங்க தான் தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுனது தானே. நீங்க தானே அதுக்கான அந்த சில்வர் ஃபாயில் தான் வேணும், இந்த மாதிரி மைசூர் பாக்கு தான் நமக்கு வியாபாரம் ஆகும்னு நீங்க உருவாக்குனது தானே சார். அப்படி இல்ல, நீங்க எல்லாம் அணி திரண்டவங்க தானே சார். இல்ல அது மாதிரி இல்ல. அதோட கருத்து என்னன்னா, மூல கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க என்னோட வார்த்தையில இருந்து எடுத்து நீங்க என்னோட பேசுறதோட மூல கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இல்ல சார், அது சக்சஸ் கொடுத்தது. இல்ல இல்ல, மூல அது சக்சஸ் கொடுத்தது. அது ஒரு பெரிய தோற்றத்தை கொடுத்தது. தமிழ்நாட்டில் பிஜேபி பேசு பொருளானது. எங்க சார், எங்கனால அமித்ஷாவால ஒரு அண்ணாமலையை உருவாக்குற மாதிரி எங்களால எவ்வளவு அண்ணாமலைகளை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் போறாங்க? நீங்க வெயிட் பண்ணி எங்க கிளம்புறாங்க? நீங்க எல்லாம் பெட்டி பெட்டி கட்டிட்டாங்க. இந்த காலத்துக்காண்டி நீங்க பேசக்கூடாது. நீங்க பொறுமை வேணும். அரசியலுக்கு எப்பவுமே ஒரு பொறுமை வேணும், ஒரு நிதானம் வேணும். 5 ஆண்டுகள் இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு இன்னொரு எலெக்ஷனுக்கு இடையில 5 ஆண்டுகள். இன்னும் பிஜேபி எழுமா சார்? சார் நீங்க நான் என்ன 2047 நீங்க சொன்னீங்கல்ல மோடி இருப்பாரு. பிஜேபில நம்ம 2 பேரும் 2031 எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க உட்காருவோம் சார். அப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சியை எவ்வளவு பாராட்ட போறீங்கன்னு நானே பாக்க. எப்போ 2000 இப்ப வரப்போற அடுத்த 5 வருஷத்துல ஒரு எலெக்ஷன் வருமா வராதா சார்? இது பல 5 வருஷமா சார். நீங்க பாருங்க சார், இப்ப பாருங்க சார், பிஜேபி எங்க இருக்கு, எங்க வரப்போகுது? இப்போ தமிழ்நாட்டுல பிஜேபி வரும்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? இப்படி இல்லங்க, நம்ம ஆர்கியூமெண்ட் வைக்கிறத டிஸ்கஷன் பண்ணுவோம். இல்ல அதுதான் நான் ஆக்கப்பூர்வமா கேக்குறேன். இல்ல இல்ல, நானும் ஆக்கப்பூர்வமா சொல்ல விருப்பப்படுறேன். ஆர்கியூமெண்டா போயிட்டா என்ன இதுன்னா சார், வெறிச்சோடி இருக்கு சார் கமலாலயம் பகுதி. அப்படி எல்லாம் சொல்ல வெறிச்சோடி இருக்கு. எவ்வளவு கூட்டம் சார், ஆள் அரவரமின்றி இருக்கு சார். இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் சார் எங்க கட்சியில, அவ்வளவு கூட்டம் சார். இன்னைக்கு ஃபுல் நீங்க வந்து உள்ளே நுழைய முடியல சார். அவ்வளவு கூட்டம் இருந்தது சார். தலைவர் வெளியே போற வரைக்கும் அவ்வளவு கூட்டம் இருந்தது சார். சார் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா வச்சுக்கோங்க சார். திருப்பி சொல்றேன், ரிசல்ட் வந்து நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குங்க, ஆனால் நல்ல மார்க் வாங்கியிருக்குங்க. சில குழந்தைங்க ரொம்ப ட்ராமா பண்ணுங்க, ஆனால் மார்க் வாங்காதுங்க, ஆனால் அதுங்க ரொம்ப புத்திசாலியாக தெரியும். அதனால சும்மா ட்ராமா பண்ணுற குழந்தைகளோட புத்திசாலித்தனத்தையும் அமைதியாக இருந்து வெற்றி சுந்தர் பிச்சை இருக்காரு சார். என்ன சார் ஆரவாரத்தோட இருக்காரு. இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தை எவ்வளோ பெரிய நிறுவனத்தை, எத்தனை $1 trillion கம்பெனி சார் அது, அவர் நடத்தலையா? இப்போ எங்க மோதிச்சு இருக்காரு சார். என்ன சார் ஆரவாரம்? நிதானம், அமைதி, மக்களோட எண்ணம், மக்களை பற்றியே முழு நேர சிந்தனை, மக்களுக்கு என்ன யோசிச்சு ஒவ்வொரு வயசு 18 வயசுக்குள்ளே என்ன பண்ணும், 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே என்ன பண்ணும், 25 வயசில் 35 என்ன, 45 50 என்ன, இந்த போட்டு மகளிர்களுக்கு என்ன பண்ணும், ஊனமுற்றோருக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பண்ணும், இப்படி ஒவ்வொரு ஆங்கிளையும் யோசிச்சு பண்ணுறதுனால தான் சார் இன்றைக்கி இவ்வளோ இடர்பாடு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய வாரனால எவ்வளோ பெரிய இடர்பாடில் இருக்கிற நம்ம நாடு இன்றைக்கி ஓரளவுக்கு நீங்கள் நான் நிம்மதி அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஒரே காரணம் என்ன தெரியுமா? மோடிஜி அவர்களோட வலிமையான அரசியல் தனமும் அரசாங்கத்தை எப்படி நடத்தணுங்கிற வழிமுறையும் தான் நம்மளை இவ்வளோ தூரம் நம்மளை எல்லாரையும் காப்பாற்றிருக்கு. இந்த இடத்துல இந்த 140 கோடி கிட்டத்தட்ட 145 கோடிக்கு மேலே போன மக்கள் தொகையில் இன்னைக்கு இருக்கிற இடர்பாடில் வேறு எந்த பிரதம மந்திரியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியுமா? எனக்கு பயங்கர டவுட் சார். அர்ஜுனமூர்த்தி சார் ரொம்ப தேர்ந்தவர். ரஜினிகாந்தே உங்களை செலக்ட் பண்ண போது நான் வியந்து பார்த்தவன். ஆனால் நீங்கள் வந்து மோடியின் வெற்றிக்கு பின்னால் இந்தியா முழுக்க ஆளுகின்ற பிஜேபியின் வெற்றிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க நீங்க. நான் எந்த கேள்வி கேட்டாலும் தமிழ்நாடு அதுக்கு பாஜகவுல தானே சார். சார் நயினார் என்ன சாதித்தார் சொல்லுங்க. நயினார் தலைவர் சார் என்ன, நீங்க இவர் விளையாட்டு காட்டினார் ஒரு குழந்தைய சொன்னீங்கல்ல, அண்ணாமலை தான் சொல்றீங்க நீங்க. அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் என்ன பண்ணிச்சு சொல்லுங்க, வாங்க பேசலாம் வாங்க. ஒரு விவரத்தை மட்டும் வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம வீட்டிலே 2 குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கம்பேரிசன் வந்து நியாயமாகவே இருக்காது. அது ரொம்ப தப்பு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இதெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு 6 வித்தியாசம் பார்க்கறதுக்கு முந்தி அந்த காலத்துல கார்ட்டூன் வரும். 6 வெற்றி பெற்ற ஒன்றை வெற்றி பெற்ற ஒன்றை வெற்றி பாதையில் போன ஒன்றை தடைக்கல்லா இருந்துட்டீங்க, தடையா இருந்துட்டீங்க, வளர விடாம நீங்களே வெந்நீர் ஊத்திட்டீங்க அப்படின்றாங்க சார். இன்னைக்கு போறவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க. அதெல்லாம் அவருக்கு வேண்டியவங்க பேசுற பேச்சு சார். காமன் பீப்புள் யார் சார் இவரை பத்தி இப்ப கவலைப்பட்டு? காமன் பீப்புள் இருக்காங்களே, கவலைப்படல. 19 20 21 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க சார். அவர் வச்சிருக்க வாடகை வாய் பேசிக்கிட்டு இருக்கு, அவர் வச்சிருக்க சோசியல் மீடியா பேசிட்டு இருக்கு, அவர் வச்சிருக்க வார் ரூம் பேசிக்கிட்டு இருக்க ஒழிய எந்த விதத்திலையுமே யாருமே
இது மாதிரி போற்றி எல்லாம் நடக்கல. 20 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் சார். அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணும் சார். சார் நான் அதுல டீட்டெயில் போல சார். நான் சாஃப்ட்வேர்ல இருந்து வந்தோம். ஆமா தெரியும். எனக்கு நல்லா தெரியும் சார். சரி நான் சரி ஒரு 2 லட்சம் பேர் இணைஞ்சாங்க. சரி ஒரு 2 லட்சம் பேர் அண்ணாமலை பின்னாடி இருக்காங்க. ஒரு விவரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் சார். நான் இந்த பதிவில் மாதேஷோட அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியோ பாராட்டியோ சீராட்டியோ இல்ல தவறாவோ பேசுறதுக்கு விரும்புறேன். சரி நான் அடுத்து நான் வந்து தெளிவா நானே ஒத்துக்கிட்டு தான் சார் உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறேன். இருந்தாலும் நான் கேள்வி கேட்கிறேன் சார். தெளிவா சொல்லிட்டு தான் நான் வந்தேன். என்ன காரணம்னா அண்ணாமலை ஏதோ ஒரு முயற்சி பண்றாரு. எங்களுக்கு தெரிஞ்சவர், எங்களோட பழகினவர். இப்போ அதை போய் விமர்சன பொருளாக்குறதுல இல்ல அதை வந்து வாக்குவாத பொருளாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சரி அண்ணாமலை எவ்வளவு வலிமையானவர் நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். நான் பிஜேபி ஒட்டி சொல்லிடுறேன். கோர் கமிட்டி மீட்டிங் தமிழ்நாட்டுக்கானது இங்கே தான் நடத்துவாங்க. பெரும்பாலும் டெல்லியில் வச்சு நடத்துகிறாங்க. அதில் நிதின் நபீன் உட்கார்றாரு, அமித்ஷா உட்கார்றாரு. அப்படின்னா வெளியேறிய அண்ணாமலையின் பலம் என்னென்ன நான் இந்த டெல்லி மீட்டிங்கை வச்சு பார்த்தேன் சார். அமித்ஷா உட்கார்றாரு இந்த மீட்டிங்ல. அப்போ அண்ணாமலை எவ்வளோ பலமா இருக்காரு பாருங்க. எல்லாரும் போயிட போறாங்கப்பா, பிடிச்சி வைங்கப்பா அப்படின்றாங்களோ. இதுக்கு பதில் சொல்லாம தயவு செஞ்சு. ஏன்னா மேலும் மேலும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பதில் சொல்கிற ஸ்பேஸ் கொடுங்க. இது உங்களோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ். இதை வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். இது பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ். ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியோட புரிதலே உங்கள் எல்லாருக்கும் இல்லை. அதுதான் எங்களுக்கு உங்களோட வாக்குவாதம் பண்ணுறதில்ல. நாங்கள் எங்கே போய் பேச வேண்டியதாக பேருன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊரே பார்க்காதவர், நீங்கள் வந்து ஒரு காஷ்மீரே பார்க்காதவர், காஷ்மீர் பெருமையை நான் பேசினா உங்களுக்கு புரியாதுல்ல. சரி அந்த மாதிரி உங்களுக்கு பாஜகன்னு என்னன்னே தெரியல. பாஜக அடிமட்ட தொண்டர்களோட பழகக்கூடிய தலைவர்கள் தான் இருக்காங்க. யாரும் தலைவர்கள் யாரும் ஐஃப்லையே கிடையாது. எங்கள் கட்சியில் இன்னைக்கு கூட என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எங்கள் மாநில தலைவர் மாவட்ட வாரியாக போகணும், மாவட்ட தலைவர் வீட்டில் தங்கணும், இல்லாட்டி நம்மளோட கட்சி உறுப்பினர் வீட்டில் தங்கணும், 3 வேளை சாப்பாடு ஏதாச்சும் ஒரு கட்சி அன்பர்களோட வீட்டில் தான் சாப்பிடணும். நீங்கள் எக்கார்ந்து கொண்டு கட்சியை பழகும் போது ஒரு குடும்பத்தோட இணக்கமாக பழகிற மாதிரி இருக்கணும்னு எங்கள் அரவிந்த் மேனன் கூட இன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. எதுக்குன்னா எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் சொல்லப்போனால் நான் ஃப்ராங்காக ஃப்ராங்காக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நேற்று கோர் கமிட்டியில் அண்ணாமலை பற்றி பேச்சே இல்லை. இதுதான் உண்மை. அமித்ஷா வந்திருக்காரு. அது சார் என்ன தேவை எழுந்து சார் கட்சி சார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. ஒரு நிமிஷம் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ஒரு புது அரசாங்கம் உருவாகி இருக்கு. அதாவது இது வரைக்கும் திராவிட கட்சிகள் கையிலே இருந்த தமிழ்நாடு திராவிட கட்சிகளே கையில இல்லாம ஒரு புது அரசாங்கம் உருவாகி இருக்கும் போது அமித்ஷா மாதிரி பெரிய தலைவர்கள் எங்களோட கோர் கமிட்டி தலைவர்களை பார்க்கறது எந்த அளவுக்கு நியாயம்? இதுல எதுக்கு சின்ன விஷயத்துக்கு அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா சும்மா வேண்டிய ஒரு கருவேப்பிள்ளையை தூக்கி போடுறீங்க, தேவையில்லைங்கிற. இது வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த மீட்டிங் நடந்ததோட பர்பஸ் என்னன்னா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இந்த ஆட்சி மாற்றம் நடந்த இடத்துல தமிழ்நாடு நம்மளோட பார்வை எப்படி இருக்கணும். இது வரைக்கும் திராவிட கட்சியை திமுகவை எதிர்க்கிறது மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம். இத்தனை வருஷமா திமுகவை எதுக்கணும், திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமைப்புல இருந்து இப்ப டிவிகேன்னு ஒரு கட்சி வந்திருக்கு. அது ஒரு புது தலைமையில வந்திருக்காங்க. இதை எப்படி பார்வை பண்ணணும், இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும், இதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணும், நம்மளோட விளக்கங்கள் என்ன, நம்மளோட சாதனைகள் என்ன, அந்த சாதனைகளை இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு போய் எப்படி சேர்க்கணும். இது மாதிரி பேசுறதுக்கு வந்து உட்காந்தா நீங்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வெளியே போனவருக்காண்டி வந்தா சார் இதெல்லாம் டூ மச் சார். இந்த மாதிரி பேசி தான் சார் நீங்க ஒரு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா சார், ஒரு சாதாரண ஒரு நிழல பெரிய பேய் மாதிரி உருவாக்கி வச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது பண்ணாதீங்க. அண்ணாமலை நிழலா நிஜமான்றது தெரிஞ்சிரும் சார். அந்த காலத்துல அண்ணாமலை நிழலா நிஜமான்னு தெரிஞ்சிரும். இப்போ தெரியட்டும். அதாவது அந்த காலத்துல என்னன்னா நம்ம குழந்தைகளுக்குலாம் சாப்பாடு விடும்போது போலீஸ் மாமாட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு விட்டுற மாதிரி நீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு போலீஸ் மாமா உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. அது உருவாக்காதீங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. அந்த போலீஸ் மாமா ஒண்ணுமே யார் சார் உருவாக்குனது? நீங்க உருவாக்குனீங்க, சரியா பயன்படுத்த யாராச்சும் நீங்க தான் உருவாக்குனீங்க, சரியா பயன்படுத்த தெரியல. அவரு இல்ல இது வேலைக்கு ஆகாது சார். இங்க பாரத பிரதமர் வந்திருக்கும் போது கூட கோர் மீட்டிங் நடந்ததுன்னா எத்தனையோ தடவை உங்களுக்கு தெரியும், கிராண்ட் சோலால் நடந்திருக்கு. அப்போ பாரத பிரதமரே உட்காந்து கோர் கமிட்டியில இருக்க எல்லா தலைவர்களோட உட்காந்து பேசுவாரு. அப்ப வந்து இதுக்காண்டி தான் பேச. அப்பெல்லாம் நீங்க கேட்கல. இதெல்லாம் என்னன்னா வேணும்ட்டே ஒருத்தரை வலிமைப்படுத்தணும், ஒருத்தரை வளர்க்கணுங்கிறதுக்காண்டி பேசியிருக்கலாம். அமித்ஷாவே வந்திருக்காருன்னா அப்ப அண்ணாமலை வெளியே ஒரு பலவீனமா இருக்கு, ஒரு வீக்கா இருக்குது. தூக்கி நிறுத்த அமித்ஷா தேவைப்படுறாரு சார். இது வந்து ஆட்சி மாற்றம், தமிழகத்தோட ஆட்சி மாற்றத்திற்காண்டி நடந்த கோர் கமிட்டியை ஒழிய ஒருத்தர் வெளியே போனார் நடந்த கோர் கமிட்டியே இல்லைங்கிறது தான் நிலைப்பாடு. ஏன்னா அந்த நிலைப்பாடுல தான் அவங்க நடந்திருக்காங்கிறத எங்கள்கிட்ட இன்னைக்கு வலிமையா எங்க தலைவர் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மை சார். இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸே நீங்க பண்ணாதீங்க சார். வேஸ்ட். அது பண்ணாதீங்க. திரும்ப
கொடுத்தவர்களுக்கே சீட்டு கொடுத்தாங்க. திரும்ப திரும்ப தேர்தலில் நின்றவங்களே நிற்கிறாங்க. எம்பியில் நின்றவங்க எம்எல்ஏவில் நிற்கிறாங்க, எம்எல்ஏவில் நின்றவங்க எம்பி நிற்கிறாங்க. மற்றவர்கள் யாரும் இல்லையா? திரு அர்ஜுனமூர்த்திக்கே சீட்டு கொடுத்துருக்கலாம்ல? ஏன் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்களா? இல்லை நீங்கள் விரும்பலையா? இல்லைங்க, இதில் என்ன பாரதிய ஜனதா அதான் முழுசாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த காஷ்மீருக்கு தான் புரியாததுனால தான் பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சுக்கோமா? எங்களுக்கு கடைசி வரைக்கும் பிஜேபி புரியதான் போறது. புரியல உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஆட்டம் ஆடுறீங்க. இல்ல எங்களுக்கு இல்ல நல்லா சார், நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க. அந்த கேம் இங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பார்க்கலாம். அமித்ஷாவும் வந்து அதுக்கு ஃபார்முலா போட்டாரு. அவர் ஃபார்முலா ஊர் பூரா உலகம் பூரா ஒர்க் அவுட் ஆகுது, இங்க வேலைக்கு ஆக மாட்டேங்குது. கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க சார். சார் நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான ஆரவாரம் இல்லை. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் அதிக ஆரவாரத்தோட செயல்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து பார்ட்டியை வந்து பார்ட்டி கேடரை வச்சு பண்ணாமல் குண்டாஸை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. பார்ட்டியா அவங்ககிட்ட இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றியை அடையலை, தோல்வியை கண்டுட்டாங்க. இதான நிலைமை. இங்கே வாங்க சார், இது கேளுங்க. இது ஒவ்வொன்றா வரும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நேற்று கூட எனக்கு வந்த செய்திப்படி அமித்ஷா அவர்களோட முழு பார்வை தமிழ்நாட்டுக்கு கவனத்தை கொண்டாந்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. தமிழக கவனம் வந்து அவர் மனசில் இருக்குங்கிறதா நான் கேட்ட வரைக்கும் கேடர்ஸுடைய மனநிலை தெரிஞ்சுக்கிறாரா? சூப்பராக இருக்குது சார். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு இப்போ வெளியே போனவங்க கூட எல்லாருமே சொல்கிறது தான். லாங்குவேஜ் ப்ராப்ளம் தாங்க பெரிய பிரச்சனை. டெல்லிக்கு அங்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் சொன்னால் அதை கேட்கலாம். ஏன் சார், நீங்களே டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காதா? இருக்கு. போனோன்னா தமிழ் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியலையே. டாக்ஸிக்காரன் வந்துடும். இங்கே அந்த 4 பேர் தான் கட்சின்றாங்க சார். ஒரு 4 பேரை சுட்டி காட்டி அத்தனை தொண்டர்களும் எழுதுறாங்க. அந்த 4 பேர் தான் எம்பிலையும் நிற்பாங்க, எம்எல்ஏவிலையும் நிற்பாங்க. ஏன் நாங்கெல்லாம் உழைச்சினே இருக்கணுமா? இதுக்கு வந்து சைக்காலஜியாக சொல்லணும் சார். ஏன்னா நம்ம கட்சியில் என்ன பிரச்சனை இருக்குன்னா இதெல்லாம் இனிஷியேட் பண்ணுறாங்க சார். ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4 பேரை சொல்கிறத வச்சு அவங்களோட ஆற்றாமையை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இனிஷியேட் பண்ண பிரச்சனை சார். அது நடந்திருக்கா இல்லையா? இல்லை சார், இதெல்லாம் திரும்ப திரும்ப அவங்களே நிற்கிறாங்களே சார். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னால் போங்க சார். எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்கோம் சார். ஹெச் ராஜா அண்ணனுக்கு எத்தனையோ எலெக்ஷன்ல சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கேட்குறோம் சார். சார் அது என்ன சார், இப்போவும் கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன தமிழ்நாடு பிஜேபி ஹெச் ராஜா அண்ணன் பதவியில் இருந்த காலம் முழுக்கவே அவங்க வந்து தொடர்ந்து எலெக்ஷன் நின்று இருக்காங்க சார். பொன்னார் அவர்களும் தொடர்ந்து எலெக்ஷன் நின்று இருக்காங்க சார். எப்போதுமே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே, எங்கள் பாஜக இவ்வளோ கொடுமையாக பேசுறீங்களே, நீங்கள் திமுகவில் யார் சார்? அன்பழகன் உயிரோடு இருந்த வரைக்கும் அரசியலில் நின்று இருக்காரு சார். அன்பழகன் உயிரோடு இருந்த வரைக்கும் எலெக்ஷன் பார்த்துருக்காரு சார். இன்ன வரைக்கும் நேரு எலெக்ஷன் பார்க்குறாரு சார். பொன்முடி இந்த தடவை தான் சார் சட்ட சிக்கல்னால பார்க்கல சார். இல்லாட்டி அவர் பார்த்துருக்காரு சார். துரைமுருகன் இப்போ கூட கடைசி நிமிஷத்தில் கூட சீட்டு கொடுத்து நின்னாரு சார். கரெக்டா? இத்தனைக்கும் துரைமுருகனோட பையன் கதிர் கூட அவருக்கு எம்பி இருந்தா கூட அவர் நின்னாரு சார். இந்த நீங்க அரசு என்ன சொல்ல வரீங்க? திமுகவுல குறுநில மன்னர்கள் இருந்த மாதிரி பிஜேபில இருக்கதான் சார் செய்வாங்கன்றீங்களா சார்? நீங்க குறுநில மன்னர்கள் பண்றீங்க. எங்க ஆட்சியிலே நாங்க இல்ல சார். ஆட்சியில இருந்தாதான் சார் மன்னர் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணீங்கல்ல, ட்ரை பண்ணி பாக்குறீங்க. நாங்க ஆட்சியில வின்னிங் ரேஷியோ கொடுக்கல, அது எட்டி பிடிக்க முடியல உங்களால, அது நடக்கல. அதுதான் பிரச்சனை சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் ஆட்சியில் இருந்து தொடர் ஆட்சியில் இருந்தோம்னா நீங்கள் சொல்கிற குறுநில மன்னர் அந்தஸ்தெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு எங்காலது கூட. அது வேற கதை. ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருந்ததில்லை தமிழ்நாடு. நீங்களே தான் எடுத்தோன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஆட்சி வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தானே ஆரம்பிக்கிறீங்க. இல்லை, நான் தான் மோடி கூட 2047 வரைக்கும் நல்ல விஷயம். அதான் நீங்கள் ஆனால் இங்கே வராது சார். தப்பே கிடையாது சார். நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் விமர்சன பார்வைக்கு நான் பதில் நான் சொல்ல மக்கள் சொல்கிறது அப்படியே மக்களின் மொழியில் நான் சொல்கிறேன் சார். மக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள், உங்களுக்கு வேண்டிய மக்கள் சொல்கிறாங்க சார். நீங்கள் பரந்த மக்கள்கிட்ட போய் பாருங்க சார். இன்னைக்கு வந்து எதை சொல்லி உங்களை புரிய வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா, இப்போ சமீப காலமாகவே நீங்கள் மக்கள் மனசில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல், திமுகவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்போ டிவிக்கு ஆட்சி அமைச்சதோட மிகப்பெரிய காரணமே என்னன்னா, மோடி அவர்களோட பார்வை தமிழ்நாட்டில் பட தான் மக்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. இப்போ என்னன்னா, உடனே ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது மருந்து கொடுக்கணும்னா முன்னால் ஒன்று தண்ணியோ தேனோ கொடுத்து அது மாதிரி பண்ணுற மாதிரி மக்கள் வந்து பாஜக கிட்ட ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக வந்துட்டாங்க. அந்த இணக்கமாக வரத்துக்கு முன்னாடி சரி அப்படின்னு சொல்லி இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க வெளியே. மக்கள் எங்கள் பக்கத்துக்கு நிறைய வந்துட்டாங்க. தே ஹவ் ஸ்லோலி கம் டு அவர் சைடு வந்தாச்சு. இதோட வெளிப்பாடு வந்து உங்களுக்கு இப்போ வரப்போகிற பாராளுமன்ற எலெக்ஷனில் தெரிய போகுது, 2031 எலெக்ஷனில் தெரிய போகுது. ஏன்னா இந்த மாற்றமே பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி போயிருக்குங்கிறதான் மாற்றம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா
கடல்ல வந்து புயல் வருது இது வருதுனாவே பறவைகளோட நடமாட்டம் மாற்றத்துக்கு வரும். அது மாதிரி இப்போ இதெல்லாம் மாற்றத்துக்கான சூழ்நிலை உருவாக்கி இருக்கதே எதுக்காண்டி உருவாகி இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி அமைய போகுதுங்கிறதோட மண் வாசனை தான் சார். இதெல்லாம் என்ன இப்ப நடக்கிறது சபார்டினேட் தான் சார். நீங்க இதெல்லாம் மண் வாசனை இல்ல, மறுபடியும் நீங்க சபார்டினேட் தான் தமிழ்நாட்டுல பிஜேபி. அது எப்படி சார் நீங்க போய் முடியும்? ஆமா, இண்டிவிஜுவல் இருந்ததை நீங்க தானே சார் மறுபடியும் சபார்டினேட்டுக்கு போனீங்க. அது கிடையாது சார். இண்டிவிஜுவலா இருந்துச்சா இல்லையா? ஒரு முன்னாள் தலைவர் இருக்கும்போது இண்டிவிஜுவல், நீங்க பேரை பயன்படுத்த வேண்டாம், அவரை பத்தி பேச வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நீங்க சொன்ன புரிஞ்சுட்டேன், புரிஞ்சதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. சிவசேனாவுக்கும் பாஜக இடையில இதே நான் எக்ஸாம்பிள் சொன்னதான் உங்களுக்கு புரியும். நீங்க உடனே தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு எனக்கு இழுக்காதீங்க. தமிழ்நாடு ஒரு மாற்றத்துக்கு வரும்போது அதுவும் நடக்கும். இல்ல சார், இங்க நல்லா போச்சு சார். சிவசேனா நல்லா போச்சு. பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி அப்படி கிடையாது சார். இப்போ இன்னும் பெட்டரா போகுது சார். எங்க போகுது நீங்க பாருங்க. எங்களுக்கு இப்ப என்ன ஒரு சந்தோஷம் சார், எல்லா தலைவர் முகமும் பாக்குறேன் சார், எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. எங்க சார்? எங்க கட்சியில எல்லா தலைவரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆமா, இல்ல சாதிச்சிட்டீங்கல்ல. இல்ல அப்படி கிடையாது. அந்த சாதிச்சிட்டீங்கல்ல, நீங்க நினைச்சத சாதிச்சிருக்கீங்க சார். அந்த ஆங்கிள் இல்ல சார். நீங்க இப்படியே தப்பாவே ஃபீட் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், ஒருவரை எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைச்சீங்க, வெளியேறிட்டாரு. நீ சந்தோஷமா தான் இருக்கீங்க. அண்ணாமலையை முன்னெடுக்கணுங்கிற ஆர்வத்துல பேசுறீங்க, நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்க அந்த பேச்சிலே இருங்க, நாங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்னன்னா எல்லார் முகத்துல ஏன் சந்தோஷம் இருக்குன்னு சொல்றேன்னா, அண்ணாமலை போனதுக்காண்டி இல்லை சார், எல்லாரும் அவங்களோட திறனை காமிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருச்சுங்கிறதான். ஏன்னா ஒரு ஒரு மனிதனா இது கிட்டத்தட்ட ஒரு குடும்ப கட்சி மாதிரி எடுத்துட்டு போற ஒரு சூழ்நிலையோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு மனிதனை துதிப்பாடக்கூடிய அமைப்போ எங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னைக்குமே இருக்காது. எங்க பாரதிய ஜனதா கட்சியில எல்லா தலைவருக்கும் ஈக்குவல் மதிப்பும் மரியாதையும் உண்டு. கடைசி கட்ட நிர்வாகி வரைக்கும் அந்த மரியாதையும் மதிப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சி. இந்த கட்சியில ஒரு தனி மனிதன் துதிப்பாடுறதெல்லாம் இல்லாம இனிமே எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்பேஸ் கிடைக்கும், அவங்கவுங்க இடம் கிடைக்கும். இப்ப எப்படி திமுகவில் எல்லாருக்கும் அவங்கவுங்க இடம் இருக்கும். இப்போ நேருனா திருச்சின்னு ஒரு இடம் வச்சிருப்பாரு, துரைமுருகன்னா அதுன்னு இடம் வச்சு, இப்படி எங்க கட்சியில இந்த மாதிரி எல்லாரோட இடமும் ஒன்னொன்னு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பே இல்லாம ஒன் மேன் ஷோவா இருந்தது இல்லைங்கிறதே மிகப்பெரிய வெற்றி சார் இந்த கட்சிக்கு. ஒரு ஒன் மேன் ஷோ போறதுனால என்ன இந்த கட்சியோட மிகப்பெரிய வெற்றியானா எல்லாரும் தன்னோட ஆர்வத்தோட பங்களிக்க வாய்ப்பு இருக்கு சார். இப்போ எனக்கே பாருங்களேன், எனக்குங்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கவே இல்லைன்னா எப்படி மனசு வரும்? ஒரு அசதி வந்துடும். உங்களுக்கே உங்கள் நிறுவனத்திலே உங்களுக்கு தனிப்பட்ட ஸ்பேஸ் கொடுக்கல, உங்களோட ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்கலன்னா உங்களுக்கு மனசில் ஒரு கிளேசம் வந்துடும், ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடும், ஒரு டிப்ரெஷன் வந்துடும். அப்படியே நம்மளை நம்ம சுருக்கிக்குவோம். மனித இயல்பு சார், அது அப்படியே சுருக்கிக்குவோம். இப்போ அப்படியே சுருங்கி கிடந்த எல்லா வல்லமை மிக்க தலைவர்களும் இப்படி வீரியம் கொண்டு இருந்ததுனால இந்த தமிழ்நாடு பிஜேபி எப்படிப்பட்ட மாற்றத்துக்கு வரப்போகுதுங்கிறத வேடிக்கை பாருங்க. நீங்கள் சரி, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சில விஷயங்கள் அரசியலில் பொறுமை வேணும். ஒரு மாங்கோட்டையை போட்டால் கூட அது முளைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்க மாட்டீங்களா? இப்போ பாருங்க எந்த அளவுக்கு முளைச்சி வரப்போகிறோம் நீங்கள் பாருங்க. ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடி வரும்போது, ஒரு சரியான வெற்றி பாதையில் பயணிக்கும் போது அதை பிடிச்சுக்கிட்டு எப்படி வெற்றி பெறணும், லாபகமாக இந்த 27 சீட்டை நம்ம வாங்கணும். அந்த 27 சீட்டை எதெல்லாம் வெற்றி பெறக்கூடியது, இதில் நாம் வந்து ஏற்கனவே 4 வெற்றி பெற்றோமா, இந்த முறை 8 வெற்றி பெறணும், 10 வெற்றி பெறணும். அந்த இலக்கு கூட இல்லாமல் இந்த தேர்தலை எதிர்கொண்டீர்கள் போல தெரியுது. அப்படியெல்லாம் சரி, நீங்களாம் சொல்லக்கூடாது சார். ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு எங்க இலக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள தொகுதிகளாக கேட்டு வாங்கிச்சா முதல்ல? அப்படி சார், உங்க விருப்பத்துக்கு எது தேவையோ அதை வாங்கிட்டாங்க சார். 5-6 பேர் அது மட்டும் செஞ்சாங்களா இல்லையா? கூட்டணி அமைப்புல கோவை தெற்கு வேணாம், வடக்கு வேணாம், மேற்கு வேணாம்னு கேட்டு வாங்க தெரியுது இல்ல? அப்படிலாம் வாங்கினாங்கல்ல. இல்லைங்க, இது எப்படின்னா ஒரு 2-3 ஃபேக்டர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு. இதை நான் உங்களுக்கு தெளிவுபட சொல்லணுங்கிறது தான் விருப்பப்படல. நேரா நான் இந்த எனக்கு புரியுது, எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கேள்வி புரிஞ்சதுனால தான் பதிலுக்கு வந்துட்டேன்னா. அதாவது நீங்க சொன்ன கேள்வி எனக்கு முழுசா புரிஞ்சிச்சு, மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். நீங்க என்ன கேட்டீங்கன்னு புரிஞ்சிருக்கும். அது அவங்க கேள்வியாவே இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சின்னு வரும்போது ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஒவ்வொரு விதமான அணுகக்கூடிய முறை வந்துடும் ஒரு அரசியல் கட்சிக்கு. ஒரு நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து மகாராஷ்டிராவிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிவசேனாவோட கூட்டணி அமைச்சு ஒரு எலெக்ஷனை பார்க்குறோம். 2 பேரும் சேர்ந்த கூட்டணியில் 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறோம். திடீர்னு ஒரு நம்பர் கேமில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவசேனா எங்களை முதுகில் குத்திட்டு வெளியே போகிறாங்க. போய் வந்து சரத்பவாரோட சேர்றாங்க. ஐடியாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அது வரைக்கும் வந்து ஆர்எஸ்எஸோட பாரதிய ஜனதா கட்சியோட ஐடியாலஜியில் இருந்த சிவசேனா முழுக்க எங்களுக்கு விரோத போக்கை எடுத்துகிட்டு போய் எந்த அரசியல் அமைப்பு இந்தியா விட்டு அகற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்போட கை கோத்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. அது வரைக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தோம். ஏன் பொறுமையாக இருந்தோம்னா, அவங்க நம்ம பார்ட்னர்ஸுங்கிற மாதிரி பொறுமையாக தான் இருந்தோம். அவங்க என்னைக்கு வந்து
எங்களோட கொள்கைக்கு மாறான விஷயங்களை செய்ய போனாங்களோ அப்போ தான் நாங்கள் வி ஸ்லோலி ஒர்க் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அந்த ஒர்க் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒர்க் பண்ணோட விளைவு அன்னைக்கு ரிசல்ட் பெருசாக இல்லை. நீங்கள்லாம் நிறைய விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு பட்னாவிஸ் இன்னைக்கு பட்னாவிஸ் ஜி அவர்கள் தான் இன்னைக்கு அரசாங்கத்தை வச்சு இன்னைக்கு பாஜக முழு அரசாங்கமா இன்னைக்கு மகாராஷ்டிராவில் காலம் காத்திருந்து கட்சியை உடைச்சிட்டோம். இல்லை அப்படி சொல்றது என்னதான் இருந்தாலும் அவங்க கொள்கை பார்ட்னரா இருந்தாலும் சார் நீங்க இதை போய் பேசுறீங்களா? இன்னைக்கு நேற்று முந்தானத்து காலையில ஓட்டு ஒன்னா சேர்ந்து வாங்கிட்டு இன்னைக்கு அவ்வளவு பேர் வெளியே போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து நற்கதியில விட்டுட்டு போலையா? அவங்கள்ட்ட போய் அதை போய் கேளுங்க. நேத்து சார் ஓட்டு அர்ஜுனமூர்த்தி சார் சொல்றாரு, இல்ல நேரா பதில் சொல்றவர் திமுக காரங்க மாதிரி பீகாரை பார், மகாராஷ்டிரத்தை பார், அங்க நடக்கலையா இங்க நடக்கல, எனக்கு நீங்க இங்க சொல்லுங்க சார்ன்னு நான் கேட்டேன். நீங்க நேராவே அந்த 4 பேருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டாங்கன்றாங்க. அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன். இல்ல சார் நீங்க அந்த 4 பேர்ல தான் கட்சியான்னு கேக்குறாங்க சார். அப்படி கிடையாது சார். 27 பேர் நிக்கும் போது 4 பேரை மட்டும் ஏன் சார் பிரிச்சு பாக்குறேன்? ஏன்னா அது என்ன பாலோட ஆடையா? அந்த ஆடையை மட்டும் தூக்கி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பால் இருக்கு சார், ஃபுல் 27 பீப்புளோட பால் இருக்கு சார், மில்க். மேல இருக்க அந்த 4 பேரோட ஆடைக்காரங்க சொன்னதுதான் அந்த 27ல அந்த 4 மட்டும் தான் ஹைலைட்டா சொன்னாங்க. அந்த என்ன மலாயின்னு சொல்லுவாங்களா ஹிந்தியில, அதை மட்டுமே எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க சார். அப்படியெல்லாம் அரசியல் பார்வை இருக்கா சார்? அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஒவ்வொரு விதமா அணுகிறது தான் எங்களோட முக்கியமான பார்வையா இருக்கும் சார். அதுவும் காலகட்டமும் முக்கியமா இருக்கும் சார். நம்மளோட கூட்டணியோட அமைப்போட ரீதியும் முக்கியமா இருக்கும் சார். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சந்தோஷமா இருந்ததுன்னா, இந்த எலெக்ஷன் தோ வி ஹவ் நாட் சீன், எல்லா கட்சியுமே பார்க்கல, வலிமையான ஆளுங்கட்சி அந்த திமுகவே வெற்றியை பார்க்கல, இன்னும் அதீதமான வலிமையா அந்த அதிமுக கூட பெரிய இடர்பாடு தான். எங்களுக்கு அதோட சேர்ந்த ஒரு இடர்பாடு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அரசியலை வெற்றி தோல்விங்கிறது என்னைக்குமே சகஜம்தான். அதுக்காண்டி வெற்றி அடைஞ்சவங்க புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும், தோல்வி அடைந்தவங்களாம் திறமையற்றவர்களாகவும் மதிப்பீடு பண்றது என்னைக்குமே தப்பு. ரெண்டாவது, ஒரு தனி ஒரு மனிதனால தான் ஒரு அரசியல் கட்சி இயங்கும்னு சொல்றது ரொம்ப தப்பு. அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கலைஞர் எவ்வளவு பெரிய விஸ்தாரமான ஒரு தலைவர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கலைஞர் இல்லைன்னா திமுக காப்பாற்ற முடியாதுன்னு எவ்வளவு பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொன்னாங்களா? சொன்னாங்க. ஸ்டாலின் கலைஞர் அளவுக்கு அவரால் பேச தெரியாதுன்னு அவரை குறை கூறினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நடந்தது என்ன? 5 ஆண்டுகள் அவரோட ஆட்சியை செஞ்சிருக்காரு. கலைஞர் ஒப்பிடும் ஸ்டாலின் ஒப்பிடும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தாலும், ஆனால் ஆட்சின்னு வரும்போது எங்கே அது செயல்படுதுன்னா, கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் 2 பேர் இருந்தாலுமே எங்கே வெற்றி நடக்குதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. கட்சியோட கட்டமைப்பு தான் ஒரு கட்சியை தூக்கி பிடிக்கும். இப்போ ஏன் காங்கிரஸ் நலிஞ்சு போச்சுன்னா, அவங்க கட்டமைப்பு செதறி போச்சு சார். அதனால தான் சார் அவங்க எப்போதுமே ஏதோ ஒரு குதிரை சவாரியை பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலைமை இருக்குது. ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை சார். இப்போ எங்களை பாருங்கள், நாங்கள் இப்போ இனிமேல் என்ன பண்ணுவோம்? இனிமேல் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில்னா எங்கள் கட்டமைப்பை உருவாக்கும், ஸ்ட்ராங்காக உருவாக்கும், இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனோட உருவாக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய பேர் போனவங்களுக்கெல்லாம் அதிருப்தி நிறைய பேர் திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்லோவாக எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி, என்கிட்டே 4-5 தலைவர்கள் என்கிட்டே ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. அண்ணே, நான் சொன்னேன், நீங்கள் ஏங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? நம்ம என்ன இருந்தாலும் நீங்கள் ஐடியாலஜியில் இருந்தவங்க வாங்கணும். அவங்களுக்கு சார் இந்த கட்சியோட பெரிய பெருமை என்ன தெரியுமா? எங்கள் கட்சியை விட்டு போகிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. இந்த கட்சியில் ஒருத்தன் பயணம் பண்ணிட்டானா இந்த ஐடியாலஜி விட்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு மன நோவு சார். தூக்கம் போயிடும் சார், தூக்கத்தை இழந்துருவான் சார். அந்த மாதிரி 4-5 பேர் வெளியே போனவங்க கூட தூக்கத்தை இழந்துட்டு திருப்பி அவனால் தாங்க முடியல சார். ஏன்னா அப்படி ஒரு பற்றும் அந்த ஆசையும் இந்த கட்சி மேலே இருக்கும் சார் ஒவ்வொருத்தனுக்கும். இப்போ நானே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தான் ரஜினி சார் சொன்னான்னு போனேன். நான் திருப்பி பாரதிய ஜனதா கட்சி தானே வந்தேன். ரஜினி புகழை தூக்கிக்கிட்டு நான் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆளுங்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவலை பார்த்துக்கிட்டு போகிறாங்களே, எல்லாம் படையெடுத்து போகிறாங்களே. இல்லை சார், எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு ட்ரையிங் நேச்சர் இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு அம்மா டிவி கேட்க போயிருக்காங்க. ஆமாம் சார், வேற காரணங்கள் இருக்கு சார். அரசியலில் வெறும் கொள்கை சாராதவங்களோட முடிவை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது சார். ஏன்னா அவங்களோட எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பெட்டர் பிடிமானம் கிடைக்கும்னு நினைக்கும் போது அவங்க எடுக்கிற முடிவு வேறையாக இருக்கும். ஆனால் ஐடியாலஜியாக இருக்கவன் யார் தலைமையாக இருந்தாலும் அந்த தலைமை எந்த புது தலைமைக்கும் கட்டுப்படுவோம். இப்போ நாங்களாம் அப்படி தான், எந்த தலைமை மாறினாலும் அந்த தலைமைக்கு கட்டுப்படுவோம். எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு ஏதோ ஒரு இடர்பாடு இருக்குது, கட்சிக்குள்ளே நீங்கள் சொன்னபடி எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு வருத்தங்கள் வந்தால் கூட நம்ம கட்சியை தான் பெருசாக பார்ப்போம் ஒழிய எங்களோட பயனை பெருசாக பார்க்க மாட்டோம். தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாடு அரசியல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, லாபத்தை நோக்கிய அரசியல்வாதிகளை பார்த்து எல்லாருமே பழகி இருக்கிறதுனால லாபம் இல்லாத இடம், அரசியல் இல்லாத இடம் அதே ஒரு வியாபார ஸ்தலமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது பாஜகவுக்கு கிடையாது. பாஜகவில் ஒன்று தான், உனக்கு வலிமையான சித்தாந்தத்து மேலே பற்று இருக்கிறவன் மட்டும்தான் இங்கே ஆதரிக்கப்படுவான், அவன் வளர்க்கப்படுவான். அதுதான் சித்தாந்தம். யாருக்கு இந்த சித்தாந்தத்துலையும் இந்த பற்றும் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க இப்படி ஃபிக்கல் மைண்டடாக இது ஒன்று செய்வாங்க, நாளைக்கு ஒன்று செய்வாங்க, நாளன்னைக்கு ஒன்று செய்வாங்க, இது மாதிரி பண்ணிக்கிட்டே போவாங்க. இவங்களை வந்து பாரதிய ஜனதா எப்போதும் விரும்புறதில்ல, ஆதரவு பண்ணுறதும் இல்லை. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சித்தாந்தம் தான் வலிமையானது. எங்கள் கொள்கையை நோக்கி இருக்கிறவங்களோடது தான். யாருக்கு ஹோல் ஹார்ட்டடாக இந்த சித்தாந்தத்து மேலே கமிட்மெண்ட் இருக்கோ அவங்களே இங்கே நிலைச்சிருப்பாங்க, அவங்களே இந்த கட்சியை வெற்றிகரமான ஒரு போக்குக்கு எடுத்துகிட்டு வருவாங்கிறதான். இது காலங்காலமாக எல்லா ஸ்டேட்டில் நடந்தது தான் தமிழ்நாட்டிலே நடக்க போது. அதை நீங்கள் விரைவில் சந்திப்பீங்க. கட்டமைப்பு தான் வெற்றி பெறும், ஸ்தாபனம் தான் வெற்றி பெறும், தனிநபர் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வையாக இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்டுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2 முறை பயணம் பண்ணியிருக்காரு. முதல் முறை போகும்போது ஒரு கர்டசி, ஒரு எல்லாருக்கும் பார்த்துட்டு வரணுன்றதுக்காக அப்போ போகும்போது பிரைம் மினிஸ்டர் மட்டும் பார்க்க முடிஞ்சது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்க முடிஞ்சு. ஏன் ஹோம் மினிஸ்டர் பார்க்கவே மாட்டேன்றாரு, ஏன் தவிர்க்கிறாரு, என்ன காரணம்? தவிர்க்கிற மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு தவிர்க்கிற மாதிரி தெரியல. இன்னும் அந்த டைமிங் சரியாக அவரோட நேரத்துக்கும் இவரோட கால அவகாசத்துக்கும் ஒரு மேட்ச் ஆகிருக்காது. அதெல்லாம் பார்ப்பாங்க சார். சார் ஒன்று மட்டும் வச்சுக்க, தே ஆர் மீட்டிங் ஆன் ப்ரோட்டோகால். அரசியல் கட்சி சார் அன்னைக்கு வேறு மாநில 3 முதல்வர்கள் பாக்குறாங்க. அதே நாள் சார் அன்னைக்கு அவரும் டெல்லியில தான் இருக்காரு. எப்படியும் அப்பாயின்மெண்ட் கட்டாயம் கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பத்திரிகையில படிச்சேன் சார், இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகையில படிச்சேன், முக்கியமான தமிழ் வீக்லியில படிச்சேன். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, போன தடவை திட்டமிடலில் நிறையா குளறுபடி இருந்தது. சிஎம்மோட விசிட், டெல்லி விசிட்டில் திட்டமிடலில் குளறுபடி இருந்ததுனால இந்த தடவை அந்த திட்டமிட்ட ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அதை ஒரு பொறுப்பாக, அது ஒரு 3 நாளைக்கு முன்னாலேருந்தே எல்லா கன்கரன்ஸ் வாங்கி எல்லா அப்பாயின்மெண்ட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணி தான் போயிருக்காங்க. அதனால தான் இந்த தடவை அவரோட பயணம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் அவர் பிளான் பண்ணபடி எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு ஒரு வார பத்திரிகையில் படித்தேன். அமித்ஷாவை ஏன் விஜய் இன்னும் பார்க்கல தமிழ்நாடு முதலமைச்சர் தெரியலையே. அமித்ஷா விஜய் சந்திப்பு நடக்கலையே. இது வந்து எப்படின்னா, இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஏதாச்சும் சீரியஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, பாரத பிரதமரை எப்படி முக்கியமாக நிதி ஆயோக்கில் போய் பார்க்கணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக இவரும் ஹோம் மினிஸ்டராக இருக்கிறதுனால அது ரிலேட்டடாக சப்ஜெக்ட் வரும்போது அந்த நிர்பந்தத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு 2 பேருக்கு வரும். ஏன்னா இப்ப 2 பேரும் சார் இப்ப முதலமைச்சர் ஆன உடனே எனக்கு தெரிஞ்சு இல்ல அரசியலா சந்திக்கல சார், புரோட்டோகாலா சந்திக்கிறாங்க சார். விடி சதீசன் சந்திச்சாரு, அதே போல ஹிமந்த பிஸ்வா சர்மா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் யாரோ எல்லாருமே சந்திச்சாங்க. ஏன் நம்ம சீஃப் மினிஸ்டர் அமித்ஷாவை பார்க்க முடியலன்னு அவரு நேரம் கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம போய் அதுல எப்படி விமர்சனம் பண்ணணும் சார்? அமித் சந்திக்க மறுக்கிறாரோ? அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். விஜய் சந்திக்க மறுக்கிறாரா? இதுல வந்து நீங்க அரசியலே விட்டுருங்க. நான் டெல்லியில 26 ஆண்டுகள் இருந்ததுனால சொல்றேன். டெல்லியில ஒரு நல்ல பழக்கம் உண்டு சார், ஹாஸ்பிட்டாலிட்டி உண்டு. யாரும் எல்லாருமே சகஜமா, அது எதிர்கட்சியா இருந்தாலும் ஃப்ளோர்ல அப்பதான் அசிங்கமா திட்டிருப்பார் ஒரு எம்பி. அந்த எம்பி அப்பாயின்மெண்ட் கேட்டால் உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. டெல்லியோட குணமுக்கும் தமிழ்நாடு குணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். டெல்லியில் யாருமே யாரையும் தவிர்த்து பழக்கக்கூடிய குணமே கிடையாது. கொடுமையாக அரசியல் ரீதியாக கொடுமையாக நடந்துக்குவாங்க, ஆனால் நேரடியாக சிரித்து பேசுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிரியங்கா காந்தி வந்து பெரிய சாணக்கியர்னு ஃப்ளோரில் அமித்ஷாவே சொல்கிறாங்க. அமித்ஷாவே சிரிச்சுடுவார். அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களும் சிரித்து தான் சொல்லுவாங்க, அவரும் அதை கேட்டோன்னே சிரிப்பார். ஸோ அவங்களாம் அந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் துவேஷம் இல்லாத மனிதர்கள் தான் டெல்லியில். எனக்கு தெரிஞ்ச டெல்லி அப்படி தான். அதனால் இப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் மேலே விஜய் அவர்கள் அவருக்கு தேவையான என்னைக்கு வேணாலும் அவர் அமித்ஷாஜியை பார்ப்பார். இல்லை அமித்ஷாஜிக்கு விஜய் அவர்களோட பேசணுங்கிற சூழ்நிலை வந்தாலும் அவரே கூப்பிட்டு பேசுவார். எது வேணால் நடக்கும். இதில் வந்து காழ்ப்புணர்ச்சிக்கு இடமே கிடையாது. ஏன்னா இது புரோட்டோகால், இது அரசியல் கிடையாது. இவங்க 2 பேரும் சந்திக்கிறது அரசியல் நிகழ்வே கிடையாது, புரோட்டோகால் நிகழ்வு. புரோட்டோகால் நிகழ்வு 2 பேரும் அதை சீரியஸாக எடுத்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேரும், இவர் முதலமைச்சராக தன்னோட பங்கை அளிக்கணும், அவர் ஹோம் மினிஸ்டராக தன்னோட பங்கை அளிக்கும் போது இதில் வேற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் தனி ஒரு மனிதனோட துவேஷத்துக்கு வாய்ப்பே இருக்காதுங்கிறத நான் ஊர்ஜிதமாக இங்கே உங்கள்கிட்ட சொல்ல முடியும். போட்டி கடுமையாக இருக்க போகுது சார். விஜய், அண்ணாமலை, உதயநிதி, இதில் பிஜேபி எங்கே இருக்க போகுதுன்னு தெரியலையே சார். பாருங்க, பொறுத்து இருந்து பாருங்க சார். எதுக்கு சார் நீங்க அவசரப்படுறீங்க? ஏன்னா நீங்க இருப்பீங்களா ஆட்டத்துல? நீ கண்டிப்பா நாங்க தான் மெயின் சார், நாங்க தான் ஹீரோவா இருக்க போறோம், மத்தவங்க எல்லாம் வில்லனா தான் இருக்க போறாங்க. எந்த ஹீரோ? நீங்க வெயிட் அண்ட் வாட்ச். யார் ஹீரோங்க பிஜேபில? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஹீரோவா இருக்க போறது பாஜக தான் இனிமே அரசியல் தமிழ்நாட்டுல.
மற்றவங்கெல்லாம் எங்களை எதிர்க்கிறக்கூடியவங்கள தான் இருக்க போகிறாங்க. இப்போவே என்ன சார், அவங்க ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தொடர்ந்து திமுகவில் என்ன பண்ணாங்க, மோடிஜியை தான் தொடர்ந்து எதிர்த்தாங்க. சரி. அப்படி தானே எதிர்த்தாங்க. இப்போ எதிர்த்து என்ன வெற்றி அடைஞ்சாங்களா? சரி. வெற்றி அடையில இல்லை, முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ மக்கள் மனசில் மோடிஜி எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்காரு. மோதியை யார் எதிர்த்தாலும், மோடிஜி அவர்களை யார் குற்றம் குறை காமிச்சாலும் அவங்க மனசில் வந்து ஒரு விகழ்ப்பம் வந்துடும். ஆகா, இவர் ஏதோ தப்பாக பண்ணுறாருன்னு சொல்லி அவங்கள நிராகரிச்சிருவாங்க. இவர் மோடிஜியை மட்டும் வெறுக்காமல் இருந்திருந்தாருன்னா ஸ்டாலின் கூட இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்க மாட்டார். எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க சார், யார் தீர்க்கமாக மக்கள் நலனுக்காண்டி வேலை பார்க்குறாங்களோ அவங்கள யார் வெறுத்தாலுமே அவங்க வந்து, இப்போ உங்கள் குடும்பத்திலே ஒரு அண்ணன் இருக்கார், அவர் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி அந்த குடும்பத்தை நடத்துகிறாருன்னா அந்த குடும்பத்தில் யார் அவர் எதிர்த்தாலுமே யாருமே அவங்களோட சேர்ந்து செயல்பட மாட்டாங்க. சரி. அதனால மோடிஜி அவர்கள் அந்த உயரத்தில் இருக்கார் சார். அவ்வளோ பெரிய உயரத்தில் ப்ளே பண்றது மோடி இல்லை, இங்கே யார்? நாங்கள் மோடிஜியோட விலாசத்தோட தானே சார் எல்லா வேலையும் பண்ணுறோம் சார். சார் நீங்கள் ஒன்று, நீங்கள் அரசியல் மோடி தோனி சார், விராட் கோலி இல்லை வெளியேறிட்டாரு, அப்போ யாரை வச்சு நீங்கள் விளையாடுறீங்க? எனக்கு ஒன்றும் தேவையில்லை சார். எங்களுக்கு மோடிஜி ஒரு முகம் போதும் சார், எங்களுக்கு பல முகம் தேவையில்லை சார். எங்களுக்கு வந்து பெரிய முகமே மோடிஜி. அவரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் உட்காந்தீங்கன்னா நான் 5 மணி நேரம் அவரோட புகழும் பெருமை என்னால் உங்களோட பேச முடியும் சார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதாவது அமிர்த கலசமே இருக்காரு மோடிஜி. நாங்கள் எதுக்கு சார் சின்ன தேனுக்கும் சக்கரை தண்ணிக்கும் அலையணும்? அமிர்த கலசம் சார் அவர். மோடிஜி அமிர்த கலசம். அவரை வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த சக்கரை தண்ணிக்கு போய் அலையணும்? நீங்கள் வேற சாதாரணமாக புரிஞ்சுக்கல. நீங்கள் எங்களை சரியாக இன்னும் புரிஞ்சுக்கல. தமிழ்நாடு இன்னும் பாஜகவை சரியாக புரிஞ்சுக்கல. பார்க்க போகிறோம். வெகு விரைவில் தமிழ்நாடு பிஜேபியை வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. வேடிக்கை பாருங்க. கூடுதலாக ஒரு கேள்வி கேட்டுறேன் சார். பிரதமர் மோடி அவர்கள் அதிக நாள் பிரதமராக இருந்தாருன்னு இப்போ கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க. திரு ப. சிதம்பரம் கூட ஒரு கருத்து சொல்லிருக்காரு, எங்க நீங்க ஏதோ நேரு மிஞ்சிட்டார் மோடின்னு எல்லாம் பேசி திரும்புறீங்க, இடையில ஒரு 5 வருஷம் கேப் உங்களுக்கு கணக்கு தெரியலையா அப்படின்றாரு. பாருங்க, அவரு ஏற்கனவே நிதியமைச்சர், நல்லா கணக்கு போடுவாரு. மாட்டிக்கிட்டீங்களே, கணக்கு தப்பா போட்டீங்களே சார். நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில், நான் புதுக்கோட்டையில் பிறந்ததுனால அவங்க நகரத்தார் செட்டியாருங்களே வந்து கணக்கு நல்லா, ஆனால் இந்த கணக்கில் தப்பு கணக்கு போட்டுட்டார். இல்லை, அவர் கணக்கு நல்லா போடுவார். தப்பு கணக்கு போட்டார் சார். எப்படி தப்பு கணக்கு போட்டார்னா, அது அந்த 5 ஆண்டுகள் அவர் சுதந்திரம் அடைஞ்சு 52 வரைக்கும், 1952 வரைக்கும், 47 to 52, அந்த காலகட்டம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை நேரு. இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வச்சு தான் பேச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நேரு வந்து மொத்தமாக 4398 நாளும் போன 2-3 நாளைக்கு முன்னால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து 4399 நாள், ஒரு நாள் கடந்த, இப்போ 5-6 நாள் கடந்துருச்சு. இப்போ நாங்கள் 400 தாண்டிட்டோம். இப்போ 4400 தாண்டிட்டோம் இன்னைக்கு தேதிக்கு. ஸோ அந்த கணக்கு தானே ஒழிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தான் பார்க்கணுமே இல்லையா, டிஃபேக்டோவாக ஒரு ஆள் அப்பாயிண்டியை வந்து பார்க்க முடியாது. அப்பாயிண்டி தலைவரை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அது வேணா ப்ரோட்டோகால் வைஸ் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பட் ஹி காட் அப்பாயிண்டி தானே ஒழிய இஸ் நாட் செலக்டட் பர்சனாலிட்டி கிடையாது. அதில் வந்து கோட்டை விட்டுட்டாரு சிதம்பரம். நல்ல கணக்கு போடுறாரு. அந்த டென்யூர் நேருவின் ஆளுமை கீழே தான், ஆளுகைக்குள்ளார தான் இருந்துச்சு சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதித்துவம் வந்த பிறகு தான் கான்ஸ்டியூஷன்லாம் அது இம்பாக்ட் ஆகுமே ஒழிய சும்மா வந்து அப்பாயிண்டிக்கும். இப்போ நீங்கள் எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியோ மற்ற கூட்டுறவு சங்கத்திலே யார் எலெக்டட் பர்சனோ அவங்களுக்கு இருக்கிற வலிமை வந்து செலக்டட் பர்சனுக்கு வராது. செலக்டட் பர்சன் எப்போ மோடி நேருன்னு பார்த்தா அந்த கம்பாரிசன்ல கூட நேருவின் சாதனைகள் ரொம்ப பெருசு தானே. அதெல்லாம் இன்னமும் பேசி கொண்டிருக்கிற சாதனைகள் நிறைய இருக்கு சார். அந்த சாதனையோட இவரோட சாதனை என்ன பெருமைன்னு சொல்றேன். 16 கோடி மக்கள், 34 கோடி மக்கள் இருந்த காலத்துல இருந்த சாதனைக்கும் இன்னைக்கு 140 கோடியை கடந்த எடுத்து சார் நம்புறப்போ உங்க வீட்டிலே திடீர்னு உங்க வீட்டுக்கு 5 கெஸ்ட் வந்தா உங்க ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதே 10 பேர் வந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. குவாண்டம் மாறி இருக்குல்ல. இப்ப 140 கோடி மக்களை நிர்வாகம் பண்ணும்போது 140 கோடி மக்களோட வறுமை சார்ந்தவங்கள கவர் பண்ணும். நிர்வாகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 140 கோடிக்கு முந்தி இருந்த 10 காருக்கும் இன்றைக்கி 10,000 காருக்கும் ரோடு எப்படி வரணும், அன்னைக்கு இருந்த 10 பொருள் இம்போர்ட்டுக்கு இன்றைக்கி 10 லட்சம் பொருள் இம்போர்ட்டுக்கு எவ்வளோ வேலை பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோடிஜியோட பெருமை தான் பெரிய பெருமை, நேருவோட பெருமை காட்டல. ஏன்னா அன்றைக்கி ஒரு சின்ன வட்டத்தில் சின்ன அரசாங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார். சின்ன மக்கள் தொகையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸி. அப்போவும் நிறைய பொருளாதார வளர்ச்சி இல்லை, அப்படி இல்லை. இப்போ பொருளாதார வளர்ச்சி கம்பீட்டிங் நேச்சர். நம்ம பக்கத்தில் இருக்க சைனா
அவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு போகுதுங்கிற பயம், இந்த போட்டி யூரோப்பெல்லாம் நலிஞ்சிட்டு வருது, இப்போ கல்ஃப் கண்ட்ரியில் இருக்க பிரச்சனைகள், இதெல்லாம் பார்த்து ஒரு அரசாங்கத்தை பண்ணும்போது தான் சார் ஒருத்தரோட வலிமை தெரியும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சேலஞ்சஸ், நம்மளை சுற்றி சேலஞ்சஸ் இருக்கும்போது இருக்க பாரத பிரதமரும் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை சீராக எடுத்து நடத்தக்கூடிய பாரத பிரதமருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் இவரையும் கம்பேரே பண்ணாதீங்க. இவர் வந்து அதிக ஸ்ட்ரெஸ்ஸில், அதிக மக்கள் தொகையில், அதிக பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டிய சூழலில் இருக்கவருக்கும் அன்னைக்கு இருந்த சூழலையும் கம்பேரே பண்ணக்கூடாது. அதனால் வலிமையான பாரத பிரதமர்னு பார்த்தா நேருவை காட்டிலும் 10 மடங்கு உயர்ந்த 10 100 மடங்கு கூட நான் சொல்லுவேன். என் மனசுக்கு நான் 100 மடங்கு உயர்ந்த பிரதமர் நேருவை காட்டிலும் இங்கே மோடிஜி அவர்களுங்கிறது தான் என்னோட வலியுறுத்தல். மக்கள்கிட்ட கொடுக்குறோம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.